தமிழக அரசியலில் எப்பொழுதுமே ஒரு தலைவர் எந்த இடத்திலிருந்து தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்தார் அப்படிங்கிறது வரலாற்று சுவடுகளில் நெடுங்காலமாகவே இருக்கு. சொல்லப்போனால் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய முதல் பிரச்சாரத்தை உடுமலைப்பேட்டையில் உள்ள செயின்ட் தாமஸ் மலையிலிருந்து ஆரம்பித்தார். அடுத்தது ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய முதல் தேர்தல் பிரச்சாரத்தை முருகனை தொட்டு திருச்செந்தூர் கோயிலிருந்து தொடங்கினார். அடுத்தது கலைஞர் கருணாநிதி அவர்கள் குளித்தலையில் உள்ள பெரியார் திடலிருந்து ஆரம்பித்தார். வரலாற்றில் எழுதுங்கடா, என் தலைவன் தன்னுடைய முதல் பிரச்சாரத்தை டெல்லி சிபிஐ ஆபீஸோட வாசல்ல இருந்து தொடங்கினான்னு எழுதுங்கடா. எங்களுடைய ஏங் தாத்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. எங்களுடைய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அதுபோக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நாகரிகமான முறையில் கமெண்ட் பண்ணுங்க. தலைவர் விஜய் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி சிபிஐ ஆபீஸ்லேருந்து வெளில வந்தார். ஒரு பிளாக் கலர் ஷர்ட் போட்டு வெற்றி சிம்பலோட வெளில வந்தார். ஒட்டுமொத்த தமிழக அரசியலும் அதை நோக்கி கொண்டே இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் வெளியில் வந்ததே மிகப்பெரிய ஒரு சிக்னலை தான் பார்த்தாங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா, யாருக்கும் அஞ்சாமல் என்கிட்ட சிபிஐ ஆஃபீஸில் ஒரு 7.5 மணி நேரம் அந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்து முடிஞ்சு வெளியில் வராரு. சிரிச்ச முகத்தோட வெளில வந்து ஒரு வெற்றி கொடியை காட்டுறாரு. அப்படின்னா நீங்கள் என்ன மிரட்டினாலும் சரி, நான் அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளே கிடையாது, நான் தைரியமாக வெளில வரேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுபோக இந்த வழக்கிலிருந்து நம்ம தப்பிச்சிட்டோம், நம்ம தப்பு பண்ணலை, அதனால் தப்பிச்சிட்டோம். அதுபோக பெரிய எவிடன்ஸை உள்ளே கொடுத்தாச்சுங்கிற மேட்ரு விஜய்க்கு தெரியும்ல. அதனால் அந்த வெற்றி புன்னகை. இந்த சிபிஐ அந்த வழக்கில் ஒரு ஷார்ட் ஷீட்டு ஃபைல் பண்ண போகிறாங்க இந்த மார்ச் எண்டில். அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நம்மளை விட விஜய்க்கு நல்லாவே தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கரூர் சம்பவம் நடந்து விஜய் வீட்டில் போய் அடைஞ்சிட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சுன்னு வைங்களேன். போய் மனுஷன் சும்மா உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாருலாம் சரிங்களா? அப்படி கிடையாது. ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சியை அப்பாயின்மெண்ட் பண்ணார். அவங்க வந்தாங்க கரூரில். ப்ரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி எப்படி பண்ணுவாங்க நல்லா தெரியும். இந்த போலீஸோடலாம் ரொம்ப நல்லாவே பண்ணி 1 மாதத்துக்குள்ளே அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மொத்த எவிடன்ஸ் எடுத்துட்டாங்க. சொல்ல போனால் அங்கே உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ், அதுபோக விஜய் அவர்கள் வாகனத்தில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ், அங்கே நின்ன நபர்கள் ஒரு சஸ்பீஷியஸாக இருந்ததில்ல சில பேர் இருந்தாங்கல்ல, இந்த பாட்டில் விட்டு வீசினவங்க, செருப்பு விட்டு வீசினவங்கன்னு எல்லாரையும் அந்த கேமரா ரெக்கார்ட் ஆனிச்சு. அவங்கெல்லாம் யார், அவர்கள் பின்னணி என்ன, எத்தனை ஆம்புலன்ஸ் இருந்துச்சு, அது எங்கெங்கெல்லாம், இந்த ஆம்புலன்ஸுக்கு சொந்தக்காரர்கள் யார், அந்த டிரைவர் யாருன்னு எல்லாத்தையுமே அந்த ப்ரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி விஜய் கையில் கொண்டு ஒப்படைச்சிட்டு தான் அவங்க வேலையை முடிச்சுட்டு போனாங்க. அதை இன்னைக்கு அப்படியே கொண்டு சிபிஐ ஆஃபீஸில் கொடுத்துட்டு வந்துட்டாப்பால விஜய். இன்னைக்கு என்ன நடந்திருக்குது, அண்ணன் செந்தில் பாலாஜி போயிருக்கிறாப்புல, எங்க போயிருக்கிறாப்புல சிபிஐ ஆஃபீஸுக்கு இன்னைக்கு ஆஜராக போயிருக்காரு. அதை பற்றியெல்லாம் யாரும் பேசினாங்களா? ஏதாச்சும் மீடியா இன்னைக்கு போட்டாங்க பார்த்தீங்க, நீங்கள் ஏதாச்சும் பேப்பரில் வந்துருக்கு? யாரும் இதை தொட மாட்டாங்க. நீ தொட்டா என்ன, தொடாமல் இருந்தான்னு நாங்கள் நம்பி இருக்கிறதே அதான ராசா. அவங்க ஷார்ட் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க, அந்த ஷார்ட் ஷீட்டில் ஒரு நேம் வரும், அந்த பேர் வரும், அதோட திமுகவோட கதையை முடிக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக எங்கள் சொந்தங்களை 41 பேர் கொன்னீங்க. எங்கள் தலைவரை பார்க்க வந்தாங்கப்பா, விஜயை பார்க்க வந்தாங்கப்பா, அது எங்கள் சொந்தம் தான். அந்த உயிர் போணுச்சு இல்லை, ஒன்றும் அவருடைய கை இருக்கும். அப்படின்னா அரசாங்கத்துடைய மெத்தனை போக்கால செத்து போனாங்க. கண்டிப்பாக அவங்க தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். தாவேக்கா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க தேவையில்லைன்னு கேட்டால் அதுவும் கண்டிப்பாக எடுத்துக்கணும். என்னுடைய நிலைப்பாடு அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தாவேக்கா இது என்னுடைய கூட்டத்தை வந்திருக்காங்க, அதை நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நம்ம சொல்லியிருக்கலாம். இருந்த போதிலும் இதுக்கு மிக முக்கிய காரணமாக ஒன்று அரசு, இன்னொன்று இந்த 3வது கை இருந்து செயல்பட்டுச்சுல, அந்த கையை நம்ம அம்பலப்படுத்துவோம். ஏன்னாட்டா சிபி கையில் கொடுத்துருட்டோம், அதுக்கு நம்ம அம்பலப்படுத்திக்கலாம். அதுக்கு பிறகு புதுசாக ஒரு பொருளை ஒன்று கிளப்பி விட்டாங்க. அதாவது அது புரளி கிடையாது, உண்மைதான். ஆதவ் அர்ஜுனா ரஜினி அவர்களை வந்து தரக்குறைவாக பேசிட்டாங்க. அது இப்படியே நீங்க பேசலாம், தரக்குறைவா? ரஜினி அவர்கள், ரஜினிகாந்த் எப்படிப்பட்ட மனுஷன்னு எங்களுக்கு இப்போதான் தெரியுது. ஏன்னா அந்த மனுஷன் முதல்ல அந்த 2020 காலகட்டங்களில் நான் அரசியலுக்கு வருவது உறுதி பட்டு சுற்றிடுச்சுன்னு சொன்னாப்பல இல்லை, அன்னைக்கு நீங்க என்னென்ன பாடுபடுத்தினாங்க. ரஜினியை திட்டுறவங்களுக்கு எல்லா யூடியூபருக்கும் நாங்கள் பணம் தரோன்னு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். அந்த ஈகோ சிஸ்டம் சொன்னிச்சு, பேப்பர் எவிடன்ஸ்லாம் இருக்குப்பா எங்கள்கிட்ட. அப்படி ரஜினி அவர்கள் எலெக்ஷனுக்கு வரப்போறோன்னு சொன்னப்போ இவங்க ஒட்டு மொத்தமாக நின்று அடிச்சாங்கப்பா பெரிய அளவில். நாம் தமிழர் கட்சியும் மோசம், அவனுங்க மோசம், ஊரெல்லாம் மோசம். காசு வாங்கிட்டு யாரெல்லாம் புதுசாக வராங்களோ திமுக எதுக்கு அவங்களை அடிக்கிறதா வேலை நாம் தமிழர் கட்சிக்கு, அப்படிலாம் இருந்து பண்ணாங்க. இன்னைக்கு பெரிய பாசம் வந்துருச்சு ரஜினிகாந்த் மேல இவங்களுக்குலாம். அதிமுக கையில் எடுக்குது, நயினார் நாகேந்திரன் அறிக்கை விடுறாப்புல, அடுத்தது அண்ணாமலை அறிக்கை விடுறாப்புல, எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விடுறாப்புல, திமுக அந்த கண்டனக்குள்ள வருது ஆதவ அர்ஜுனாக்கு எதிராக. ஒட்டு மொத்தமாக ரஜினிக்கு வந்து பெரிய பாராட்டமான பண்ணிட்டு இருக்கிறாங்க. அயோக்கிய பயலுவா, திருட்டு பயலுவா. ஏன்டா உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாத நினைச்சிருக்கீங்களாடா? இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிடுறது எங்களுக்கு தெரியாதா ரஜினி அவர்களை? நான் ஏற்கனவே என்னுடைய 2 வீடியோக்குள்ள ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் ஒரு மேட்டர் ஒன்று சொல்லியிருந்தேன். ரஜினி அவர்கள் விஜய்க்கு எதிராக திருப்பி விட போறாங்க, ரஜினியை திருப்பி விட்டுருவாங்க, ரஜினி வந்து விழுந்துருவாப்புல. ஏன்னா பெரிய அளவுல ஆதவ அர்ஜுனாவும் விமர்சிக்கல, அன்னைக்கு நடந்த உண்மையை சொன்னாங்க. இத்தனை வருஷமா பல வருஷமா நான் அரசியலுக்கு வரேன்னு பம்மாத்து காட்டிக்கிட்டு பல
தொண்டர்களை ரஜினியோட ரசிகர்களை ஏமாத்தி வச்சிருந்தார் தன்னுடைய படத்துக்காக. அப்படியா பண்ணார் எங்கள் தலைவர் விஜய். வந்துட்டாப்புல நேரா, நான் எவனையும் ஏமாற்ற மாட்டேன்டா, இந்த உழைச்சிருக்கிறீங்க, நான் வந்த மக்களுக்கு நல்லது செய்வேன் அப்படின்னு வந்துக்கிறாப்ல. இல்ல, ரஜினி ஏமாத்திக்கிட்டே இருந்தார். பல தொண்டர்கள் வருத்தத்தில் இருந்தாங்க. அப்படிப்பட்ட ரஜினியை எக்ஸ்போஸ் பண்றாரு மறுபடியும் ஒரு முறை. யாரு? ஆதவர்ஜுனா. அன்னைக்கு அவருக்கு தைரியம் இல்லாம போயிட்டாருங்க, திமுக மிரட்டுனுச்சுங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அது ஒரு விமர்சனம். அது விமர்சனம் யாரும் போய் பார்க்கல. நேரடியாக ஆதவர்ஜுனா போய் பார்த்தாரா மிரட்டினதை? இல்ல, இது அரசியல் விமர்சனம். எல்லாரையும் விமர்சிக்கலாம். விஜயே விமர்சிக்கிறாங்க, விமர்சிக்கலாம், உரிமை இருக்கு. ஏன் விஜய் ஒன்றும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது, ரஜினி ஒன்றும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது. இந்த உலகத்துல எல்லாருமே விமர்சனத்துக்கு உட்பட வர வேண்டியதான். அப்படி இன்னைக்கு ஆதவர்ஜுனா விமர்சிச்சிருக்கிறார் ரஜினியை. பொங்கலானுங்க அப்படியே புதுசா ரஜினியோட பாசம் வந்திருக்குது. ஒட்டுமொத்த ஈகோ சிஸ்டம் திரும்பிடும் விஜய்க்கு எதிராக சொன்ன ரஜினி அவர்களை அதாவது பேசி தரக்குறைவா பேசிட்டாரு. அதனால என்ன பண்றாங்கன்னா 234 தொகுதியிலும் ரஜினி ரசிகர்கள் விஜய்க்கு எதிராக நாங்க பிரச்சாரத்தை மேற்கொள்வோம் அப்படின்னு ரஜினிகள் தொண்டர்கள், அதாவது ஒரு 90-95 வயசுக்கு நெருங்கினவர்கள்லாம் அப்போ பேட்டி கொடுக்கறத பார்க்குறோம். அதாவது ஒட்டுமொத்த 234 தொகுதியிலே நாங்கள் பிரச்சாரம் பண்ணுவாங்க விஜய்க்கு எதிராக அப்படின்றாங்க. இது ரஜினிக்கு தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன் ரஜினி எப்பெல்லாம் பண்ண வேண்டாம், இதுக்கு எனக்கும் அரசியலுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு ஒரு அறிக்கை விட வேண்டியது. 41 பேர் இறந்த உடனே 5 நிமிஷத்தில் அறிக்கை விட்டார். அது ஒரு அறிக்கை விட வேண்டியது ரஜினிகாந்த். ஏன் விடலை? இது ரஜினிகாந்தின் சம்மதத்தோட தான் நடக்குது. இதை ரஜினிகாந்த் மறுப்பு தெரிவிக்க வேண்டியதானே? இல்லைங்க, எனக்கும் அரசியலுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு பேட்டி கொடுக்குறீங்களா? வாழ்த்துக்கள் போறாப்ல. இல்ல, பேட்டி கொடுக்குற எனக்கு அரசியலுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. இப்போ ஏன் உங்களுடைய ரசிகர்கள் அரசியலுக்கு விஜய் நான் எதிர்க்கிறேன்னு சொல்றாங்களா? அப்போ ஒரு அறிக்கை எழுத வேண்டியது. இந்த கரூரில் இறந்து போன 41 பேருக்கு அடுத்த 5 நிமிஷத்தில் ஒரு அறிக்கை விட்டீங்க ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி ஒரு அறிக்கை விட வேண்டியது. எனக்கும் இதற்கு எந்த சம்மந்தமும் இல்லை, என்னுடைய ரசிகர்கள் யாரும் இதில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியதானே? எல்லாம் ப்ரீ பிளான்ட், எல்லாருமே ப்ரீ பிளான்டாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் போக பாருங்க, இன்னும் போக பல பேர் வராங்க. நான் அன்றைக்கே சொன்னேன் ரஜினி கண்டிப்பாக திரும்புவார்னு. திரும்பி டாப்பில் அவரோட ஈகோ சிஸ்டம் வந்துச்சு. அதுக்கு பிறகு சமுத்திரக்கனி ஐயா, சமுத்திரக்கனி எல்லாம் நமக்கு தெரியும். சமுத்திரக்கனி முதல்ல விஜயை ஆதரவு தெரிவிச்சார். அப்படிப்பட்ட மனுஷன் எல்லாத்தையும் விட்டு வரான தில்லி வேணும்னு சொன்னது. பூசங்கர் கூட அப்போ நான் சொன்னாப்பல விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அரசியலுக்கு வராமல் சினிமாவில் வந்து சந்தோஷமாக இருந்திருக்கும். நல்ல மனுஷங்க போது நான் உண்மையில் நினச்சேன், அந்தளவுக்கு விஜய் பிடிக்குமா உனக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு அப்படியே சரி அப்படி படத்தில் நடிக்கலாம் இல்லை அப்படி இழுத்தாப்பலா. கடைசியில் பூனை குட்டி வெளில வந்துச்சு. அதே மாதிரி நம்மளுடைய சமுத்திரக்கனி இருக்காப்புல, அவர் ஏற்கனவே முன்னாடி கம்யூனிஸ்ட் நம்ம வெங்கடேசன் அவர்களுக்கு பரப்புரை செய்திருந்தார். அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு ஸ்டாலின் அவர்களுடைய பயோபிக்கை நான் எடுக்க போறேங்க, சட்டை கீச்சுன்னு ஒரு அப்படி அப்படி மாதிரி கீச்சு காய்டு லோகல் எல்லாம் காய்டு லோகலா ஹீரன் இருக்குவே, அதை வச்செல்லாம் எடுக்க போறேன். அதுக்கு என்ன கேரக்டர் கொடுப்பாய் தெரியலையே, சரி விடுங்க. அதே மாதிரி பல சமுத்திரக்கனிக்கு ஒரு கொடுத்துருக்குறாங்க. பார்த்திபன் திரும்பி போயிட்டாப்புல, நம்ம தெரியும். அவர் நாங்கள் நாயுடுகாருங்க, நாயுடு பப்பின்னுட்டு இப்போ போயிட்டு அங்கே இதெல்லாம் பேட்டியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒட்டுமொத்த சினிமா உலகமும் விஜய்க்கு எதிராக திரும்பி பெரிய அளவில் ஒரு கேங் ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இது போக பல பேர் இன்னும் வருவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு சினிமா உலகம் முழுக்க யார் கண்ட்ரோல் இருக்குன்னா அந்த சிகப்பு பூதத்தின் கண்ட்ரோல் இருக்கு. அவர் எல்லாரையும் இறக்கி விடுவாங்க. ரஜினி அவர்கள் அறிக்கை விடுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. நான் இந்த தேர்தலில் என்னுடைய முழு ஆதரவை திமுகவுக்கு தருகிறேன் 1996 அதே ஒரு அறிக்கை கொடுத்தார். அதே மாதிரி கொடுப்பதற்கான வாய்ப்புகளோடு அதிகமா இருக்கு. உண்மையை பார்க்க போனா இந்த ரஜினி இந்த இஷ்யூல ஆதவர்ஜுனா பேசினால, இந்த இஷ்யூல ரஜினி ரசிகர் எல்லாம் கோபமா இருக்கிறாங்களா, அவங்களுக்கு போய் பிரச்சனை பண்ண முடியுமா? தீர்வாங்க வைங்க, அப்படிலாம் கிடையாது. அதாவது சமூக வலைதளங்கள்ல நான் ஒரு ரஜினி ரசிகன், நான் ஒரு அஜித் ரசிகன், நான் ஒரு சூர்யா ரசிகன், நீ யாழே திட்டிட்டியா, விஜய் ரசிகர்லாம் யாழை திட்டாங்க, அதனால அவனுக்கு ஓட்டு போட மாட்டேன், அவனை ஓட்டு போட விட மாட்டேன் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நேற்றுக்கு இத்தாலியிலேருந்து ஒரு அக்கா என்கிட்ட பேசியிருந்தாங்க, மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். இது மாதிரி என்ன தம்பி நம்ம ஊரில் இப்படிலாம் நடக்குது, இது அரசியல், சினிமா ஃபைட்டு வேற, இது ஃபைட்டு வேற அப்படின்னு. உண்மையான கள நிலவரம் என்னன்னு இவங்கெல்லாம் இருக்கானுங்கல்ல, அவங்க எல்லாம் திமுக காரங்க, ஒன்று நாம் தமிழர் கட்சிக்காரங்க. அஜித்தோட ஃபோட்டோ போட்டுக்கிட்டு விஜய் அவர்களை திட்டது, நீ யாழை திட்டிட்ட, யாழை நீ எவ்வளோ திட்டு அவனுக்கு ஓட்டு போட மாட்டேன் சொல்கிறவெல்லாம் கட்சிக்காரன், ரசிகர்கள் கிடையாது. பெரும்பான்மையான ரசிக மனப்பான்மை இருக்கிறாங்கல்ல, அவர்கள் அதை தூக்கி போட்டுட்டு அரசியல் பார்த்தா தெரியும் இது நியாயமா இது தப்பா, இந்த தமிழ்நாட்டில் எவ்வளோ கொடுங்கோல் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு அஜித் ரசிகனா எனக்கு கோவம் வரலையா? அதே மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனை அஜித் ரசிகர்களுக்கு கோவம் வராதா? சூரிய ரசிகர்களுக்கு கோவம் வராதா? போய் சொல்றாங்கப்பா. ரஜினி ரசிகர்களும் ஒரு அறிவார்ந்த அவங்களும் ஓவர் ஏஜ்டு பர்சன்ஸ், அவங்களும் நல்லா தெரியும் எவ்வளோ மோசமான ஆட்சி நடந்தது. இந்த இடத்துல ரஜினியே திமுகவுக்கு ஆதரவு கூடனாலும் கொடுக்க மனநிலையில் ரஜினி ரசிகர்லாம் கிடையாது. ஏன்னா கொதிச்சு போயிருக்கலாம், ஒட்டுமொத்த தமிழ்நாடு கொதிச்சு நிற்கி. இப்போ இது இப்படி ஆன்டி இன்கம்ஸ் ஹெவியாக இருக்குது, அதெல்லாம் போய் அவரெல்லாம் வேற ஒரு கட்சியிலேருந்து ப்ரொஃபைல் பிக்சர் அப்படி வச்சுக்கிட்டு திட்டிட்டு இருக்கிறானுங்க. அவனுங்களாம் ஒரு மண்ணுக்கு மதிக்க கூடாது அவங்களா, ஓகேவா? அதுக்கு பிறகு ஜனநாயகன் படம் இன்னைக்கு ரிவைசிங் கமிட்டி இன்னைக்கு படம் பார்க்குறாங்க. படம் பார்த்துட்டு இன்னைக்கு என்னன்னு தெரியலையா, மார்ச் 17 செந்தில் பாலாஜி அங்கே கொண்டு விட்டுட்டு ஜனநாயகன் இங்கே கொண்டு விட்டுருக்குறாங்க. கண்டிப்பாக நல்ல முடிவு. ரிவைசிங் கமிட்டி பார்த்துட்டு அதை எதாவது கட் பண்ணி போயிட்டு படம் வந்துடும். ஆனால் இந்த நேரத்தில் வெளியிட முடியுமா? எலெக்ஷன் டைமில் வெளியிட்ட ஒரு பூம் வரும்ல, நல்லாயிருக்கும்,
விஜய் அவர்களுக்கு ஒரு பூம் கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதாவது ஆர்டிகல் 324 நினைக்கிறேன். அந்த ஆர்டிகல் படி ஒரு சினிமா படமோ, அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவரின் பயோபிக்கோ இல்லை ஒரு அரசியல் கட்சி தலைவர் நடித்த பத்தையோ இந்த காலகட்டங்களில் வெளியிட விட மாட்டாங்க. அதுக்கு பல உதாரணங்கள் 2019 மோடி அவருடைய பயோபிக் வந்துச்சு. அதுக்கு பிறகு இந்திரா காந்தியோட பயோபிக் 1975 நினைக்கிறேன், ஆந்தியா அப்படின்னு ஒரு படம்லாம் வந்துச்சு நினைக்கிறேன். அப்போலாம் வந்து தடுத்து வச்சிருந்தாங்க. அதே மாதிரி இதுவும் கண்டிப்பாக வெளியிட வாய்ப்பு இல்லை. மே 7, 8 அந்த காலகட்டங்களில் அந்த படம் வெளியாவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. தலைவர் விஜய் அவர்கள் பெரம்பூரில் களமிறங்க போகிறார் அப்படின்ற ஒரு அபிஷியலாக நியூஸ் வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், தமிழக வெற்றி கழகம் தனித்தின்றதான் களம் காண்க போகிறது. அதாவது பல புரளிகளை கிளப்புறாங்க. என்டிஏ கூட்டணியில் போயிடும் 60 சீட்டு 80 சீட்டு புரளி கிளப்பிட்டாங்க. யாரு கிளப்பினாலும் பார்த்தா தாயகக்காரர் தான் கிளப்பியிருக்கிறான். நம்ம பிரேக் பண்ணி 4 நாள் கழிச்சு தான் நியூஸ் அந்த தமிழில் பிரேக் பண்ணிட்டு இருக்கோம். இது விஜய் அவர்களே இந்த அவங்க டிவிக்கு சைடில் தான் வந்திருக்கு அப்படின்னு நேற்றுக்கு பிரேக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம 4 நாளைக்கு முன்னாடியே பிரேக் பண்ணி நம்ம உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி மீடியாக்கள்லாம் இருக்குது. அது மாதிரி பெரம்பூரில் விஜய் அவர்கள் களமிறங்க போகிறார். அதுக்கப்புறம் டி நகரில் ஆனந்த் அவர்களும், வில்லிவாக்கத்தில் நம்ம ஆதவர்ஜுனா அவர்களும், ஆர்கே நகரில் மாரிசா அவர் பேர்னா இந்த இது என்ன காலேஜ் ஜேபிஆர் காலேஜ் ஓனர் அவரெல்லாம் அவங்க களமிறங்க போகிறார். அடுத்த கட்டமாக ஒவ்வொன்றா வெளில வரும். சென்னையை பொறுத்த வரைக்கும், தலைநகரை பொறுத்த வரைக்கும் டிவிக்கு ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது கிராமங்களை விட நகர்ப்புறங்களில் டிவிக்கு அதிக செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். என்ற கிராமங்களில் வேரூண்டி கிடக்கிறாங்க, பின்னி பிணைஞ்சு கிடக்கிறாங்க இந்த அதிமுக திமுகவும். அங்கேருந்து பிரித்து கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நகர்ப்புறங்களில் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இந்த ஆட்சியை கண்டு விரும்பி போயிருக்கிறாங்க. அதனால் சென்னையில் ஒரு 14 இல்லை 15 இடங்களை தாவேக கண்டிப்பாக கைப்பற்றும் அப்படிங்கிறது எல்லா சர்வேவும் நம்ம ரீசன்ட் சர்வேவில் நம்ம பார்க்குறோம். உண்மையாக சென்னையை சுற்றியுள்ள சுற்றுப்புறங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 15 20 தொகுதிகள் வரை கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கும். அதில் விஜய் அவர்கள் ஒன் ஆஃப் த பர்சனாக இந்த முறை சட்டமன்றத்துக்கு செல்வார். கண்டிப்பாக விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில்னா பெரிய அளவு வித்தியாசங்களில் விஜய் அவர்கள் ஜெயிச்சு வந்துடுவார். இந்த முறை 2026 கண்டிப்பாக விஜய் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள உள்ள நுழைவார் முதலமைச்சராக. உங்களை கூப்பிடுறாங்க, அவங்களுக்கு தலைவனா கூப்பிடுறாங்க.